எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து இந்த வீக் டியூஸ்டே அன்னைக்கு எடுத்தது தான். அன்னைக்கு வந்து ஈவினிங் ஒரு 5 o'clockலேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஈவினிங் vlog, டின்னர் vlog எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அன்னைக்கு பண்ண ஹேர் ட்ரீட்மெண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் நான் ஏன் அதை பண்ணினேன் அப்படிங்கிறது, அது கூடவே வந்து அன்றைக்கி டின்னருக்கு சமைச்ச சம்பால் பீகுனோட ரெசிபி இது தான் பார்க்க போகிறோம். சம்பால் பீகுனோட ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் ஒரு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். பட் அந்தளவுக்கு டீட்டெயில்டாக சொல்லலை. நிறைய பேர் கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நானே வந்து அந்த வீடியோ மறுபடியும் செக் பண்ணும்போது ஓகே, புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது புரியாது. நமக்கு வந்து சமைச்சு பழகுனதுனால ஓகே இதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணணும் அப்படி இப்படின்னு தெரியும். பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது. நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கணும் ஃபீல் ஆனிச்சு. நான் அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் பண்ணலாம் தான் நினச்சேன். நாங்களே வந்து அதுக்கப்புறம் செய்யவே இல்லை. ரொம்ப நாள்லாம் இல்லை, ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் அன்னைக்கு தான் வந்து வீட்டில் சமைச்சிருந்தோம். ஸோ இந்த தடவை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாப்பா வந்து அன்றைக்கி ஸ்கூல் போகல, வீட்டில் தான் இருந்தாங்க. தம்பியை மட்டும் ஸ்கூலில் விட்டுட்டு அன்றைக்கி எனக்கு ஜூரோங் பாயிண்டில் 11 o'clock போல் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருந்தேன். ஸோ வீட்டிலேருந்து ஒரு 10 o'clock போலம்னா தான் பஸ் பிடிச்சி அங்கே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கிளம்பும் போதே பாப்பா எங்கே போகிறீங்க அந்த மாதிரி கேட்டு அழுக ஆரம்பித்தாங்களா. ஆனால் நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன்னா அவங்க அழுக மாட்டாங்க, சமத்தான் இருந்துப்பாங்க. அத்தை வந்து பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் போகும்பொழுது பாப்பாவுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது டோனட் கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லி வரும்பொழுது டோனட் வாங்கிட்டு வந்துட்டு அன்றைக்கி தம்பியுமே வந்து ஒரு 4 மணி போலலாம் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் அவங்க 2 பேருக்கும் டோனட் எடுத்து கொடுத்துட்டு, இப்போலாம் வந்துட்டு டீ காஃபியெல்லாம் இல்லை, இந்த ஐஸ் மைலோ இல்லாட்டி சும்மா பாலில் ஐஸ் போட்டு குடிக்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அடிக்கிற வெயில் அப்படி. ஸோ அப்படியே வந்து அவங்களுக்குமே பால்லாம் எடுத்து கொடுத்துட்டு மைலோலாம் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அவங்க கூட உட்காந்தாச்சு. இப்போ என்னோடய ஹேர் ட்ரீட்மெண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. நான் போனது பார்த்தீங்கன்னா ட்ரைச்சோ கேர் அப்படிங்கிற சலூன் தான். இந்த ட்ரீட்மெண்ட்டோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300+. நான் வந்து ப்ரொமோஷன் டைமில் தான் வாங்கியிருந்தேன் $39. நான் வந்து ஜூரோங் பாயிண்டில் இருக்க அவுட்லெட் தான் போயிருந்தேன். 11 o'clock போலாம் அங்கே போயாச்சு. அங்கே போனதும் ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஹேர் இதெல்லாம் வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கல்ப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலியாக இருந்தது. அப்போ தான் கேட்டாங்க, நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணுவீங்க, ஹேர் வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சொன்னேன் 3 days once இந்த மாதிரி வாஷ் பண்ணுவேன்னு. ஸோ இந்த மாதிரி ஆயிலியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எவ்ரிடே வாஷ் பண்ணுங்கள், அதுதான் உங்களோட ஹேருக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 days once இல்லை 3 days once வந்து வாஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இடத்துல ஹேருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருந்துச்சு, ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் நிறையா இருந்தது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாலுமே எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, என்னடா இப்படி இருக்கே அப்படின்ட்டு. அப்போது அதை செக் பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் இப்போ எடுத்துருக்க ட்ரீட்மெண்ட் கூட இன்னும் ஒன்று வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுங்கள், ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்கும்போது 100+ சொன்னாங்க. அப்போ நான் நினச்சிட்டேன், நானே இந்த ட்ரீட்மெண்ட் வந்தது $39 இருந்ததுனால தான் ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நீங்கள் 100+லாம் சொன்னால் கண்டிப்பாக வாங்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவங்களோட வேலை வந்து அதை ப்ரொமோட் பண்ணி நம்மளை பேக்கேஜ் இந்த மாதிரிலாம் எடுக்க வைக்கிறது. நமக்கு வேணும் அப்படின்னா அதை வந்து எடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து போய்க்கலாம். பட் நான் வந்து எடுக்கலை. அவங்க வந்து நிறைய ஆஃபர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் நான் தெளிவாக சொல்லிட்டேன், இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் டைமாக ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. ரிசல்ட் பார்த்துட்டு பெட்டராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் மந்த் வந்து உங்ககிட்டே வரேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம எதுக்காக எந்த பேக்கேஜ் எடுத்திருந்தோமோ ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வவுச்சர் வாங்கும்பொழுதே சொல்லியிருந்தாங்க இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 2.5 மணி நேரம் எடுக்கும் அப்படின்ட்டு. நான் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணும்பொழுதுமே அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. பட் நான் அங்கே போயிட்டு ட்ரீட்மெண்ட் வந்து 11:30க்கு ஸ்டார்ட் ஆனது, ஆனால் 12:30 12:45க்கெல்லாம் முடிஞ்சிச்சு. ஃப்ரீயாக பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ப்ரஷ்ஷு, அப்புறம் ஷாம்பு, மாஸ்க் இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. நானும் வந்து சர்வீஸ்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக்லாம் கொடுத்துட்டு பாய் பாய் சொல்லிவிட்டு வெளியில் வந்துட்டேன். வரும்போது தான் யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படி 2 hours கிட்ட சொன்னது வந்து இவ்வளோ சீக்கிரமாக முடித்தாங்க அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் இந்த இன்வாய்ஸ் வந்து நான் ஃபோட்டோ எடுத்து வைக்கல, அதில் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது.
ஸோ அதில் வந்து பாதி கட் பண்ணிட்டாங்களா இல்லை நம்மளோட ஹேருக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களா அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். எது உண்மை அப்படின்னு தெரியல. அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் ஹஸ்பண்ட் கேட்டாங்க ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன் ஓகே, மசாஜ்லாம் பண்ணாங்க, ஹீட் பேக் வச்சாங்க, ஸோ நிறையா அதெல்லாம் இருந்தது. ஆனால் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது, ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுட்டாங்க, ஒருவேளை வந்து நான் பேக்கேஜ் எடுக்காதனால கட் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்மளோட மனசை நம்மளே வந்து சமாதானப்படுத்தணும்ல. ஸோ நம்ம கட்டின $39 கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாக வந்து இந்த ஷாம்பு, மாஸ்க்கு, ஹேர் ப்ரஷ்லாம் கிடச்சிது. ஸோ அதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து அதை விட்டாச்சு. அன்றைக்கி 5:30 போலலாம் டின்னர் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம சம்பால் பியூன் வந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணணும், சம்பால் குக் பண்ணணும். ஸோ அதனால் வந்து சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கு என்னென்ன இதெல்லாம் வந்து சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிடுறேன். பைச்சாய் கீரை அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் கீரை மார்க்கெட், என்டியூசி எங்கே வேணாலுமே வந்து கிடைக்கும். இதில் 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து க்ரீன் கலர் ஸ்டெம், இன்னொன்று ஒயிட் கலர் ஸ்டெம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஸ்டெம்மோடது. அதுக்கப்புறம் ஃபிஷ் கேக், சிக்கன் ஹாட் டாக், அப்புறம் ப்ரான். இதுக்கு மெயினானதுன்னா இந்த சில்லி பேஸ்ட்டு தான். ஸோ நான் இதுக்கு இந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு 2 டைப் சில்லி வந்து யூஸ் பண்ணுவேன். ஒன்று காஷ்மீரி மிளகாயும், இன்னொன்று வந்து சம்பா மிளகாய். ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல சூடான தண்ணியில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வந்து ஊற வச்சுட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி தான் இந்த பேஸ்ட்டு ரெடி பண்ணுறது. இந்த பேஸ்ட் வந்து நான் எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஊடாங் சம்பால் செய்யும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அரைச்சதுனால எனக்கு பேஸ்ட் இருந்துச்சு. நான் அன்றைக்கி அதான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் நான் எப்படி அரைச்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்ட முடியலை. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். அந்த சில்லி வந்து சம்பால் பேஸ்ட் எப்படி அரைக்கிறதுங்கிறது வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன், இல்லை ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து முட்டை, நம்மளோட பிகுன், இது மட்டும்தான் தேவை. தோஃபு வேணும்னா ஆட் பண்ணலாம். நாங்கள் மோஸ்ட்லி வந்து இந்த நான்வெஜ் செய்கிறதுனால தோஃபு வந்து சேர்க்குறது கிடையாது. இதே வந்து வெஜ் பீகுன் செய்கிறோம் அப்படின்னா தோஃபுலாம் சேர்த்தோன்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இந்த சம்பால் பியூன் வந்து முதல் நாள் டின்னருக்கு செய்கிற மாதிரி தான் பிளான். ஏன்னா இந்த சம்பால் பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் தான் இருந்தது. அதை பார்த்ததுமே வீட்டில் ஃபிஷ் கேக், சிக்கன் ஹாட் டாக், கீரை எல்லாமே இருந்ததா, சரி ப்ரான் மட்டும் வாங்கணும் அப்படின்னா இந்த பியூன் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். என்டிசி போனால் ப்ரான் மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்களுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. பட் என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். பொங்கல் எப்படி செஞ்சால் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர்னு சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த சம்பால் பியூன் செஞ்சாலுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து குழந்தைங்களாம் தூங்க வச்சுட்டு நான் 9 o'clock போல் ரன்னிங்லாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. எனக்கு என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செய்கிறோம், பட் ரன்னிங்லாம் போயிட்டு வந்தால் ஒரு வேளை என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி வந்து சமைக்கலை. அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், அடுத்த நாள் வந்து நான் சமைக்கிறேன், அன்றைக்கி வந்து நீங்கள் வேலை முடிச்சு வந்ததோ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் டியூஸ்டே அன்னைக்கு செஞ்சுருந்தேன். ப்ரான் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஹாட் டாக், ஃபிஷ் கேக், கீரை எல்லாமே வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த சம்பால் பீகுன் சமைக்கிற அன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த தாச்சி வந்து வெளியில் எடுத்துருவோம். ஏன்னா இதுதான் கொஞ்சம் நல்லா அகலமாக அந்த பீகுன்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அந்த தாச்சியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஹாட் டாக், ஃபிஷ் கேக், அதுக்கப்புறம் கீரை, ப்ரான் இது எல்லாமே வந்து ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சிக்கன் ஹாட் டாக் வந்து ரொம்பலாம் வந்துட்டு ஃப்ரை பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. லைட்டாக வந்து அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ அந்த டைமில் வந்து எடுத்துடலாம். அதே மாதிரி ஃபிஷ் கேக்குமே எதையுமே வந்து ரொம்ப வந்து கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. லைட்டாக மட்டும் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். அதுவும் இதெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஹாட் டாக் இல்லாட்டி ஃபிஷ் கேக் இது ரெண்டையும் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும்.
ஏன்னா ஃபஸ்ட்லேயே வந்து ப்ரான் வந்து சேர்த்துட்டிங்க அப்படின்னா ப்ரான்லேருந்து லைட்டாக தண்ணி வரும் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஃப்ரை பண்ணும்போது தான் அந்தளவுக்கு ஃப்ரை ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹாட்டாக் இல்லாட்டி ஃபிஷ் கேக் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரான் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீரை லாஸ்ட்டாக வந்து கீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஏன்னா கீரை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம், சும்மா அந்த இருக்கிற தண்ணியில் இது பண்ணோம்னாவே அது கொஞ்சம் கலர்லாம் சேஞ்ச் ஆகி வந்துடும். ஸோ எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபைனலாக நம்ம வந்து எல்லாமே ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அதே தாச்சியில் ஊற்றுனதை விட கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்து அது கூட வந்து 1.5 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி அது கூட வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு 3/4 பேக்கெட் கிட்ட தான் பீகூன் செய்ய போகிறேன். ஸோ 1.5 பெரிய வெங்காயம் வந்து எனக்கு ஓகே தான். ஸோ அதை வந்து போட்டு லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த சில்லி பேஸ்ட்டு, ஸோ அதையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி வந்து கருகி போயிடும். ஸோ சில்லி பேஸ்ட்லாம் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு சேர்க்காமல் அதை அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. மறந்துடாமல் லோ ஃப்ளேமில் வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமோ மீடியம் ஃப்ளேமோ வந்து வச்சிடாதீங்க, சிம்மில் வச்சு ஸோ அதை வந்து அப்படியே கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலே குக் பண்ண விடணும். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு பீகூன் எடுத்து அதில் நல்ல சுட சுட இருக்கிற தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அதை அப்படியே மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா பீகூன் வந்து அது குக்காகி வந்துடும். ரொம்ப நேரம் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சிடாதீங்க, ரொம்ப குழஞ்சி போயிடும். ரொம்ப குழஞ்சிச்சின்னா அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ண அது ஒரு மாதிரி பொங்கல் மாதிரி ஆயிரும். ஸோ பீகூன் வந்து ஒரு 3/4 பதத்துக்கு தான் வேகணும். ஸோ ஓவர் குக் பண்ணிடாமல் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அது கூட வந்து முட்டையுமே பொரித்து வச்சுட்டேன். ஒவ்வொரு முட்டையாக வந்து உடைச்சி தனியாக ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அது நல்லா இருக்கான்னு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக முட்டை பொரிக்கும் போது உப்பு மட்டும் ரொம்ப கம்மியாக தான் வந்து சேர்ப்பேன். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த சம்பால் பேஸ்ட்லலாம் சேர்க்கும்போது அதில் இருக்கிற உப்புமே சேரும். ஸோ ஒரு அரை உப்பாக வந்து சேர்த்து பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி முட்டை வந்து பொரிச்சாச்சு. ரொம்ப பொடிசாக வந்து இந்த பொடி மாஸ் மாதிரி பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா வர மாதிரி லைட்டாக அதை கிளறி விட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். பீகூன் பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் தான் நான் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். கரெக்டாக வந்து அது 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. ப்ரெஸ் பண்ணும்போதே தெரியணும், ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கக்கூடாது. 3/4 பேக்கெட் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் போட்டு வச்சுருந்தேன். எனக்கு அதுக்கே 5 மினிட்ஸ் தான் ஆனிச்சு. நீங்கள் ஒரு வேளை அதை விட கம்மியாக வந்து செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் அதிலே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் மெயினே வந்து அதை ஓவர் குக் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். சம்பால் பேஸ்ட்டு வந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குக்காகி வந்துடும். நான் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் அதை வேக வச்சுருந்தேன், அந்த எண்ணெயிலே குக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் பீகூனுக்கெல்லாம் சேர்த்தே உப்பு வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக மட்டும் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி மறுபடியும் வந்து அதை அப்படியே மூடி போட்டு வச்சுட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். ஸோ அந்த சில்லி பேஸ்ட் வந்து கருகிடக்கூடாது, நல்லா அதை வதக்க ஸோ நல்லா நிறைய எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த மிளகாயோட பச்சை வாடையெல்லாம் போய் கலருமே வந்து கொஞ்சம் டார்க் ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக், அதுக்கப்புறம் ப்ரான், சிக்கன் ஹாட்டாக், கீரை, ஃபிஷ் கேக் இது எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாமே சேர்த்துட்டு அப்படியே சம்பால் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அந்த மிளகா பேஸ்டெல்லாம் வந்து இது எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட பீகூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பீகூன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பீகூன்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் உப்பு தேவைப்படும்போது போட்டால் கூட அது அந்த அளவுக்கு நம்மளால் மிக்ஸ் பண்ணி எல்லாத்துலேயும் சார மாதிரி செய்ய முடியாது. ஸோ அந்த பீகூன் சேர்க்குறதுக்கு முன்னாடி உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா ஓகேயாக இருக்கும். ஸோ அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு பீகூன்லாம் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே தான் ஒரு பெரிய டாஸ்கே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல நம்ம கையே அப்படி வலிக்கும். கொஞ்சமாக
செய்யும்பொழுது ஒன்றும் தெரியாது, பட் இவ்வளோ நிறையா சமைக்கும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் பிடிச்சவங்களுக்காக சமைக்கும்பொழுது கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு ஹாப்பி தான். ஸோ நல்லா எல்லா பக்கமும் இந்த சம்பால் பேஸ்ட்டு மிக்ஸ் ஆகணும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து சம்பால் பேஸ்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் பியூன் ஆட் பண்ணும்பொழுது மொத்தமாக சேர்த்துறாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறம் அந்த பேஸ்ட்டு நிறையா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து அந்த சம்பால் பேஸ்ட்டு கூட அந்த பியூன் இருக்கணும் சமமாக. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா கூட டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கள். அவ்வளோதான். கொஞ்சம் வேலை, ரொம்ப ஈஸிலாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் வேலை இருக்கும். பட் சாப்பிட்றதுக்கு உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். 6:30க்குள்ளே டின்னர்லாம் முடிச்சுட்டேன் சமைச்சு. ஸோ அதுக்கப்புறம் தம்பிக்கும் பாப்பாவுக்கும் டின்னர் பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு வரும்பொழுதே ஹிலியான் மால் போயிட்டு ஸ்லைஸ்டு ஃபிஷ் சூப் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதை தான் அவங்களுக்கு டின்னராக கொடுத்துருந்தேன். அவ்வளோ நேரம் அந்த கிச்சனில் நின்றுட்டு ஃபேனில் போய் கொஞ்சம் நேரம் உட்காரும்பொழுது அப்பாடா அப்படின்னு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 8:30 போல் நானும் ஹஸ்பண்ட் எல்லோரும் வந்து சாப்பிட்ருந்தோம். அன்றைக்கி டியூஸ்டேனால அவங்க அடுத்த நாள் தான் சாப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படி இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நெக்ஸ்ட்டு ஒரு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.